ஹாய் வணக்கம். இன்னைக்கு உங்க பெர்சனோட மனநிலை எப்படி இருக்கு? நோ கான்டாக்ட் பிரேக்கப்ல இருக்கீங்க அப்படின்னா, அடுத்த கட்டமா உங்க காதல் வாழ்க்கையில நடக்க போறது என்ன? உங்களோட மனநிலை எப்படி இருக்கு? உங்க பெர்சனோட மனநிலை எப்படி இருக்கு? உங்க காதல் வாழ்க்கை அடுத்து எப்படி போக போகுது? அப்படின்னு சொல்லி ஒரு ரீடிங் போடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுனேன். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஷஃபில் பண்ணி கார்டு எடுத்தது வந்து ரெக்கார்ட் ஆகல. பட் ஃபுல்லா முடிச்சுட்டேன் ரீடிங். சரி என்ன பண்றது? இத அப்படியே விட்டுறலாமா? இல்ல வந்து கலெக்டிவ்ஸ்க்கு இத எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இந்த ரீடிங்க போஸ்ட் பண்ணலாமா? அப்படின்னு ஒரே கன்ஃப்யூஷனா இருந்தது. என்னோட இன்ட்யூஷன கேட்டேன். என்ன விஷயமோ நடந்தத சொல்லி போஸ்ட் பண்ணிடுங்க அப்படின்றது தான் எனக்கு தோணுச்சு. ஸோ என் இன்ட்யூஷன் சொன்னத இங்க பண்ணியிருக்கேன். ஷஃபில் பண்ணி கார்டு எடுத்த போர்ஷன் நமக்கு ரெக்கார்ட் ஆகல. ஸோ ரீடிங் ஃபுல்லா முடிச்சதால இத நான் உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஷஃபில் ஆன கார்ட்ஸை ஷஃபில் பண்ணி எடுத்ததை உங்ககிட்ட காட்ட முடியல. பட் வந்திருக்கிற கார்ட்ஸ் இதுதான். அரேஞ்ச் பண்ணும்போது தான் பார்த்தேன் இது கார்டு அதுக்கு முன்னாடி போர்ஷன் வந்து நமக்கு வந்து ரெக்கார்ட் ஆகலைன்னு. ஸோ அதோடய அப்படியே கண்டினியூ பண்ணிட்டேன். ஓகேங்களா? அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம். ஃபுல் ரீடிங்கை இப்போ என்னன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கார்டு பார்த்தோன்னா வோல்ஃப் வந்திருக்கு. ரிமெம்பர் தட் யூ ஆர் அ பவர்ஃபுல் கோ கிரியேட்டர் ஆஃப் யுவர் ரியாலிட்டி அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இப்போ என்ன இந்த கார்டு, இந்த வோல்ஃப் கார்டு மூலயமா யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற மெசேஜ் என்னன்னு பார்த்தோன்னா, இப்போ வந்து உங்கள் பர்சன் வந்து ஒரு ப்ரொடெக்டர் மோடில் இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் இந்த கார்டு மூலயமா தெரியுது. உங்களை வந்து இழக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. உங்களை சேஃபாக பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்கள் அவங்க லைஃப்பில் இருந்தே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ உங்கள் கூட நோ கான்டாக்ட் பிரேக்கப்பை அவங்க விரும்பலை அப்படிங்கிறது தெரியுது. ஸோ இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு டிஸ்டன்ஸில் இருக்கீங்க, உங்களுக்குள்ளே வந்து ஒரு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா உங்கள் பர்சன் கண்டிப்பாக அதை விரும்பவே இல்லை. உங்களை ரொம்ப நம்புகிறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் நீண்ட நாட்களுக்கு நீடிக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க கிட்ட வந்து இப்போ வந்து ரொம்ப தனிமையாக ஃபீல் பண்ணுறாங்க. ரொம்ப லோன்லியாக இருக்கிற அந்த ஃபீல் இருக்குது அவங்கக்கிட்ட. சில விஷயங்களை வந்து உங்ககிட்ட சொல்லாமல் உள்ளுக்குள்ளேயே வச்சிட்ருக்க மாதிரியான ஒரு எனர்ஜியும் இந்த கார்டு மூலயமா தெரியுது. ஸோ உங்கள் பர்சன் வந்து உங்களை இப்போதைக்கு இழக்க விரும்பலை, உங்களை சேஃபாக பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு எனர்ஜியில் தான் இருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தோன்னா பேர்ட் கார்டு சொல்கிறது என்னன்னு பார்ப்போம். ட்ரஸ்ட் இன் தி டிவைன் டைமிங் ஆஃப் தி யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கார்டு மூலயமா யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களை காண்டாக்ட் பண்ண அந்த பர்சன் விரும்புறது நல்லா தெரியுது. உங்கள் கூட பேசணும், பழைய மாதிரி உங்கள் கூட அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு தோணுது. பட் அவங்களால வந்து அதை வார்த்தைகளால் சொல்ல முடியல. அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்க, என்ன இருக்குது அப்படிங்கிறத வார்த்தைகளால் சொல்ல முடியல. ஒரு சயின்ஸ் இல்லை ஆக்ஷன் மூலயமா அதை வந்து சொல்லலாம் அப்படின்ற ஒரு மனநிலையில் இருக்காங்க. மனசில் வந்து உங்ககிட்ட பேசுகிறதுக்கு நிறைய விஷயங்களை அவங்க வந்து வச்சுருக்காங்க. பட் அதுக்கான டைமிங் இன்னும் அவங்களுக்கு கிடைக்கல. அந்த டிவைன் டைமிங்க்காக அவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த சரியான டைம் எப்போ வரும் அப்படின்னு அவங்க காத்துட்ருக்கிறது தான் இந்த பேர்ட் கார்டு மூலயமா நமக்கு தெரிகிற ஒரு விஷயமா இருக்குது. அடுத்து அட்வென்ச்சரர். எம்ப்ரேஸ் தி ஸ்பிரிட் ஆஃப் அட்வென்ச்சரர் அண்ட் டிஸ்கவரி இன் யுவர் ஜர்னி த்ரூ லைஃப். ஓகே, இந்த கார்டு மூலயமா யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்களோட இப்போ வந்து உங்களை பற்றி அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்களோட ஃபீலிங் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கான ஆர்வம் அவங்கக்கிட்ட இருக்குது. இதை சொல்லும்போது அவங்க மனசில் உங்களை பற்றி உள்ள ஃபீலிங்கை சொல்லும்போது இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இன்னும் டீப் ஆகும், இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். அதே மாதிரி இதில் நிறைய அனுபவங்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அதை வந்து உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. மனசில் உள்ளது எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி சின்ன சின்ன இந்த ட்ரிப்ஸ் போகணும், உங்கள் கூட எங்கேயாவது வெளியில் போகணும். அதே மாதிரி ஏதோ ஃபன் பிளான்ஸ்லாம் நிறைய உங்கள் பர்சன் வச்சிட்ருக்க மாதிரி தோணுது இந்த கார்டை பார்க்கும்போது. ஸோ உங்கள் பர்சன் உங்களை காண்டாக்ட் பண்ணுறாங்க. திரும்ப நீங்கள் ரீயூனியன் ஆகுறீங்க, உங்கள் லவ் ரீகன்சைல் ஆகுற பட்சத்தில் உங்கள் பர்சன் கண்டிப்பாக வந்து உங்கள் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண விரும்புகிறாங்க. வெளியில் நீங்கள் உங்களை அவுட்டிங் கூட்டிகிட்டு போகணுன்னு நினைக்கிறாங்க. நிறைய உங்கள் கூட சந்தோஷமான தருணங்களை க்ரியேட் பண்ணணும், அதை பகிர்ந்துக்கணும். நிறைய பழைய நினைவுகள் எல்லாம் நினச்சி பார்த்து அந்த மாதிரி திரும்பவும் ஒரு சந்தோஷமான ஒரு ஜேர்னியை அவங்க கொண்டு போக நினைக்கிறாங்க. ஓகேங்களா? அதுதான் இந்த கார்டு மூலயமா தெரியுது. இப்போ உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்போட அடுத்த கட்டம் என்ன அப்படின்ட்டு பார்த்தோன்னா, உங்கள் இப்போ ஃபாரஸ்ட் கார்டியன் வந்திருக்கு. ட்ரஸ்ட் இன் தி ப்ரொடெக்ஷன் ஆஃப் தோஸ் ஹூ வாட்ச் ஓவர் யூ அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இந்த அடுத்த கட்டத்தில் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு ப்ரொடெக்ஷன் ஃபேஸ்க்குள்ளே தான் இந்த ரிலேஷன்ஷிப் போகும். ரொம்ப பாதுகாப்பான எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒரு நல்ல கம்யூனிகேஷனோட இந்த ரிலேஷன்ஷிப் போகும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் கேர் பண்ணிப்பீங்க. ஒரு மியூச்சுவல் கேர், ஒரு அழகான மியூச்சுவல் கேர் அந்த இடத்துல இருக்கும். ஒரு பாதுகாப்பு, அதே மாதிரி சில பவுண்டரிஸ் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த இடத்துல.
அடுத்த கட்டம் உங்கள் லவ் போகும்போது சில பவுண்டரிஸும் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் உங்கள் 2 பேருக்கும் இடையிலான காதல் வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். இந்த உறவு வந்து இன்னும் வலுப்படும். 2 பேருமே ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் வச்சிருக்கிற நம்பிக்கை வந்து இன்னும் அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப ஆதரவாகவும் இருப்பீங்க, சப்போர்ட் பண்ணிப்பீங்க. 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா சப்போர்ட் பண்ணிப்பீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் காட்டுது. அடுத்து பார்த்தோன்னா பிரிட்ஜ் கார்டு வந்திருக்கு. ஸோ இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பிலீவ் இன் தி இன்ஃபினைட் பாசிபிலிட்டிஸ் ஆஃப் தி யூனிவர்ஸ். இந்த கார்டு வந்து கொஞ்சம் ரொம்ப முக்கியமான கார்டாகவே பார்க்கப்படுது இந்த ரீடிங்கில். ஏன்னா நீங்கள் 2 பேருமே வந்து ஒரு ஃபிசிக்கலாக வந்து ஒரு டிஸ்டன்ஸில் இருந்தாலும், என்ன ஒரு டிஸ்டன்ஸ் ஃபிசிக்கலாகவோ இல்லை வந்து எமோஷ்னலாகவோ உங்களுக்குள்ளே ஒரு டிஸ்டன்ஸ் இருந்தாலும் கூட, இதுக்கப்புறம் அந்த டிஸ்டன்ஸ் வந்து குறையும் அப்படின்ற மெசேஜை தான் இந்த பிரிட்ஜ் கார்டு மூலயமா வந்து யூனிவர்ஸ் நமக்கு சொல்கிறாங்க. உங்கள் 2 பேருக்கு இடையிலையும் உள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்து கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு ரீயூனியன் இல்லைன்னா ஒரு டீப்பர் கமிட்மெண்ட், ஒரு ஸ்ட்ராங்கான கமிட்மெண்ட் வந்து உங்களுக்குள்ளே வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த பிரிட்ஜ் கார்டு மூலயமா யூனிவர்ஸ் நமக்கு சொல்கிற மெசேஜாக இருக்குது. ஓகே, மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா இப்போதைக்கு உங்கள் பர்சன் வந்து உங்களை பற்றி தான் நினச்சிட்ருக்காங்க. உங்களை விட்டு அவங்க விலகிறதுக்கு நினைக்கல. உங்கள் கூட உங்கள் ரிலேஷன்ஷிப் வேண்டாம் அப்படின்னு நினைக்கவே இல்லை. உங்கள் கூட வந்து அவங்களோட லாயல்ட்டி, அந்த கனெக்ஷன், அது எல்லாமே வந்து நாளுக்கு நாள் ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டு தான் இருக்குது. அடுத்த கட்டத்தில் வந்து உங்கள் லவ்வில் வந்து ஒரு பாதுகாப்பு, ஒரு ரீயூனியன் எல்லாமே இருக்குது. ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேஜுக்கு தான் போகுது. அடுத்து வந்து இந்த ரிலேஷன்ஷிப் பார்த்தோம்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேஜுக்கு தான் போகுது. அதே மாதிரி இந்த பிரிட்ஜ் கார்டு இருக்குது அப்படிங்கிறதுனால உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப்பில் பார்த்தோன்னா ஒரு பாசிட்டிவ் ஷிஃப்ட் ஒன்று வரத்துக்கான வாய்ப்பு கிளியராக இருக்குது. ஓகேங்களா? அது வந்து ஒரு ஃபிசிக்கல் மீட்டாக இருக்கலாம், ஒரு எமோஷ்னல் பாண்டிங், இல்லை ஒரு கன்ஃபார்ம்டு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். ஓகேங்களா? ஒரு உறுதி செய்யப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்த கட்டம்னு பார்க்கும்போது இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு மூவ் தான் தெரியுது இந்த ரிலேஷன்ஷிப்பில். இப்போ உங்கள் பர்சன் என்ன மாதிரியான மனநிலையில் இருக்காங்க, அடுத்த கட்டம் என்ன, உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்போட அடுத்த கட்டம் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இன்னொரு விஷயம் என்ன, உங்கள் பர்சன் மனசில் இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, அவர் மனசில் வந்து நிறைய விஷயங்களை மறைச்சி வச்சுருக்காரு. அதாவது உங்களை வந்து அவ்வளோ லவ் பண்ணுறாங்க, உங்கள் மேலே அவ்வளோ அன்பு இருக்குது. ஆனால் அதை வந்து உங்ககிட்ட சொல்லலை. அவங்க என்னென்னா, நான் வந்து உன்னை நிறைய விரும்புகிறேன், ஆனால் அதை நான் என்னால் உங்ககிட்ட சொல்ல முடியலை. நான் உன் கூட இருக்கும்போது அப்படி ஒரு சந்தோஷத்தை வந்து நான் உணர்கிறேன். என் வீட்டில் நான் இருக்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை, பாதுகாப்பு, எல்லாமே ஒரு நிம்மதி எல்லாமே எனக்கு வந்து உன் கூட இருக்கும்போது கிடைக்கிது அப்படின்றத வந்து உங்கள் பர்சன் மனசில் வச்சுருக்காங்க. ஆனால் அதை உங்ககிட்ட சொல்லலை. எங்கே போனாலுமே உங்களை மட்டும்தான் அவரோட மனசு தேடுது அப்படிங்கிறது இந்த கார்டு மூலயமா தெரியுது, இந்த ரீடிங் மூலயமா தெரியுது. ஸோ உண்மையிலேயே அவங்க வந்து உங்களை விட்டு விலகிறதுக்கு கொஞ்சம் கூட 1% கூட விலகணும்னு நினைக்கவே இல்லை. 2 பேருக்குள்ளேயும் நிறைய தடைகள் இருக்குது. 2 பேரும் சேர்றதுக்கான தடங்கல்கள் இருக்குது. அது எல்லாத்தையுமே கடந்து திரும்பவும் உங்கள் பர்சன் உங்ககிட்ட வரணும் அப்படிங்கிறத தான் வந்து அதுக்கான வழியை தான் உங்கள் பர்சன் இப்போ உங்களை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி உங்கள் பர்சன் வந்து உங்ககிட்ட ரொம்ப எமோஷ்னல் சேஃப்டியை வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு ஹோம் எனர்ஜி இருக்குது. உங்கள் கூட இருக்கும்போது உங்கள் பர்சன் வந்து நீங்கள் தான் உங்களோட கம்ஃபர்ட் ஜோனாக இருக்கீங்க. உங்கள் பர்சனோட கம்ஃபர்ட் ஜோனாக நீங்கள் இருக்கீங்க. அதே மாதிரி அவங்களோட ஆக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் அவங்களோட கோல் என்னவாக இருக்குன்னா, லைஃப் லாங் உங்கள் கூட இருக்கணும். இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஒரு நீண்ட ஒரு ரிலேஷன்ஷிப்பாக, ஒரு லாங் டேர்ம் கனெக்ஷனாக, லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பாக இதை கொண்டு போகணும் அப்படிங்கிற தாட்டு தான் இருக்குது. அவங்க வந்து கண்டிப்பாக இந்த பிரிட்ஜ் கார்டு இருக்குது பார்த்தீங்களா, இது மாதிரி உங்கள் ரிலேஷன்ஷிப்குள்ளே இருக்கிற தடங்கல்கள் எல்லாத்தையும் தாண்டி கண்டிப்பாக உங்ககிட்ட வருவாங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி யூனிவர்ஸ் இந்த ரீடிங் மூலமா சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த ரீடிங் வந்து உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரி மனநிலையில் இருக்கீங்க, இது உங்களுக்கு எந்த வகையில் பொருந்துது, இது உங்களுக்கான ரீடிங் தானா அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்துட்டு ரீசனேட் ஆச்சுன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரீடிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி சூப்பர் தேங்க்ஸ் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் கொடுங்க. அதே மாதிரி நீங்கள் மெம்பர்ஸாகவும் நம்ம சேனலில் ஜாயின் பண்ணலாம். மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் மெயில் ஐடி கொடுக்குறேன். அதில் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.